ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் another நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல டோக்கன் வந்து அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி மொபைல் மூலியமா செக் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பத்திரம் வந்து பதிவு பண்ண போறீங்க அப்படின்னா, டைரக்ட்டா எடுத்த உடனே நீங்க வந்து பத்திரம் வந்து பதிவு பண்ண போக முடியாது. அன்னைக்குன்னு வந்து அவைலபிலிட்டியா இருக்கு அப்படிங்கன்னா மட்டும் தான் நம்ம வந்து போக முடியும். ஏற்கனவே நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணணும் அப்படின்னா, டோக்கன் அதாவது புக் பண்ணணும். அப்பாயின்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணா மட்டுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பத்திரம் பதிவு பண்ண முடியும். மத்தபடி இந்த புதுசா மேரேஜ் ஆனவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றது, இதுல இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, டோக்கன் அவைலபிலிட்டி இருந்தா மட்டும் தான் அந்த டேட்ல போயிட்டு நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும். இத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மொபைல் மூலியமா செக் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி நம்ம சோசியல் மீடியா பேஜ ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்ன்மெண்ட் ரிலேட்டடா வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, Instagram ஸ்டோரிலயோ, Instagram போஸ்டாமோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்க அந்த இடத்துல போயிட்டு எல்லா அப்டேட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மென்ட்டான வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ட நீங்க வந்து தமிழ்லயுமே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கன்வீனியன்ட்டடா இல்ல அப்படின்னா, நீங்க தமிழ்ல இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்து நீங்க வந்து தமிழ் வந்து சைட்ட வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணாலே போதும். இந்த இடத்துல வியூ டோக்கன் அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் அப்படிங்கிறத உங்க வீட்டுக்கு அதாவது உங்களுடைய ஏரியாக்கு எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள எல்லைக்கு உட்பட்டு இருக்கோ அந்த இதுதான் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பதிவுத்துறை மட்டும் இருக்காது. அதாவது அந்த ஜூம் சொல்லுவாங்க. அந்த மண்டலத்துக்கு ஏத்த மாரி ஒரு மாவட்டத்துக்கு பலதரப்பட்ட பதிவுத்துறை ஆபீஸ் வந்து இருக்கும். உங்களுடைய ஊருக்கு எது வந்து வருதோ அத நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்ப நான் வந்து எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆலந்தூர் அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப எந்த டேட்ல நீங்க வந்து போறீங்களோ, அந்த டேட்ல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் ஒரு 14ஆம் தேதி நான் வந்து போறேன். அப்ப 14ஆம் தேதி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கிரீன் கலர்ல காட்டுச்சு அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி கிரீன் கலர்ல இல்லாம ரெட் கலர்ல உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நாட் அவைலபிள் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவுத்துறை அலுவலகம் அப்படிங்கிறது வந்து ஓப்பன்ல இருக்கும். சனி, ஞாயிறு அப்படிங்கிறது வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஹாலிடே லீவ் சரிங்களா? ஓகே, இப்போவே நம்ம வந்து என்ன பண்ண போறோம், டைமிங் வந்து கீழ வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. 10 டூ 11, 11 டூ 12, 11 டூ 1, 1 டூ 1:30 ஏன்னா அது வந்து லஞ்ச் டைம்ங்கிறதுனால ஒரு 1/2 அன் ஹவர் தான் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 மணிலேருந்து 3 மணி, 3 மணிலேருந்து 4 மணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய டைம் எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு இது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ, அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 11 டூ 12 இந்த டேட்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங்ல வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்தாலே போதும். டோக்கன் நம்பர் அப்படிங்கிறத குடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஜெனரல் கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து காட்டுது. ஸோ இந்த இடத்துல இந்த நேரத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க. அத கிரயம் பண்றதா இருக்கட்டும், இல்ல மத்தபடி பதிவுத்துறையில நீங்க ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு பண்ண போறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ல இந்த டைமிங்ல போனீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்பாயின்ட்மென்ட்ட புக் பண்ணிட்டு, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலைய வந்து முடிச்சுக்கலாம். கூட்டமா நம்ம போயிட்டு நிக்காம, நம்மளுடைய வேலைய ஈஸியாவே முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து நெறைய நபர்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. ஏன்னா இது வந்து நடைமுறையில இருக்குது. டோக்கன் மெத்தட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவுத்துறை அப்படிங்கிறது வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாம இருக்குது. தெரியாத நபர்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.